சாண்டியாகுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான கனவுகள்லாம் அவனை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுச்சு? அவனுக்கு தோன்றிய கனவுல அங்க புதையல் இருக்கா? அப்படின்னா அந்த ராஜா ஏன் அவன் கனவை தேடி போக சொல்லி மோட்டிவேட் பண்ணினாரு? அப்படின்னா அந்த இடத்துல புதையல் கிடைச்சதா? தெரிஞ்சுக்க முழுமையா கேளுங்க. ஃபாலோ கோயிலோ எழுதிய த ஆல்கெமிஸ்ட் என்ற புத்தகத்தின் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். லேட்டு தான். இந்த புத்தகத்தை நான் ரிவ்யூ பண்றது லேட்டு தான். ஆனா நம்ம எல்லாருமே ஒன்று மறந்துடுறோம். நம்மளோட லைஃப்ல என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அதற்கான பாதையில போகும்போதே இடையில குறுக்கிடுற வேற பாதையில போயிடுறோம். அப்ப நம்ம கிட்ட யாராவது சொல்லும்போது, நீ உன்னோட கோலை தேடி போகாம ஏன் வேற பாதையில போற அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை எத்தனை முறை கேட்டாலும் நமக்கு மோட்டிவேஷனலா தான் இருக்கும் இல்லையா? கதையின் நாயகன் சாண்டியாகோ. இவன் ஒரு ஸ்பெயின் நாட்டுல ஆடு மேய்க்கிற பையன். தன்னுடைய ஆடுகளை மேய்க்கிறது கூட அவ்வளவு ரசிச்சு மனசுக்கு திருப்திகரமா செய்துட்டு இருக்கான். அவனோட ஆடுகளை எல்லாம் பொழுது சாய்ந்ததால அங்க இருக்கிற ஒரு மேற்கூரை சிதிலமடைந்த சர்ச்சில் அடைச்சிட்டு ஓய்வு எடுத்துட்டு இருக்கான். அந்த சர்ச்சோட புனித அறை இருந்த இடத்துல ஒரு அத்தி மரம் வளர்ந்துருக்குது. அவனுக்கு புத்தகம் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அவன் படிச்சு முடிச்ச புத்தகத்தை தலையணையா வச்சுட்டு படுத்துடுறான். அடுத்த முறை இன்னும் இதை விட பெரிய புக்கை வாங்கணும், அப்பதான் ரொம்ப நாளைக்கு படிக்கலாம், தலைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே சொல்லிக்கிறான். ஒரு வாரத்துக்கு முன்பு வந்த அதே கனவு அன்றைக்கும் அவனுக்கு வந்திருக்குது. கனவு வந்ததால அவனும் வேகமா கண் விழிச்சிட்டான். கூடவே தன்னுடைய ஆடுகளையும் எழுப்ப ஆரம்பிச்சிட்டான். தன்னுடைய ஆடுகள் தான் பேசுற எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோன்ற நம்பிக்கை அவனுக்கு உண்டு. கடந்த சில நாட்களா ஆடுகள் கிட்ட அவன் சொல்ற ஒரே விஷயம், இன்னும் 4 நாள்ல அவன் சென்றடைகிற ஒரு கிராமத்துல இருக்க ஒரு வியாபாரியின் மகளை பற்றி தான். போன வருஷம் ஒரு முறை அந்த கிராமத்துக்கு போயிருந்தப்போ சந்திச்சான். அந்த பெண்ணோட அப்பா கிட்ட தன்னோட ஆடுகளோட ரோமத்தை விற்பதற்கான போனப்போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, மதியம் வரை வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. அந்த கடையின் படியிலேயே அமர்ந்து தன்னுடைய பையில இருக்க புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆடு மேய்க்கிறவங்களுக்கு கூட படிக்க தெரியணும், எனக்கு தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணின் குரல் கேட்க, ஆமா, வழக்கமா நான் புத்தகங்களை விட என்னுடைய ஆடுகள் கிட்ட தான் நிறைய கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் 2 மணி நேரமா பேசிட்டு இருக்காங்க. எப்படி நீ படிக்கிறதுக்கு கத்துக்கிட்டேன்னு கேட்குறான். எல்லாரையும் போல ஸ்கூல் படிக்கும் போதுதான் சொல்றான். சரி, படிக்க தெரியும்னா ஏன் ஆடு மேய்க்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதற்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த பெண்ணோட அப்பா வந்துட்டாரு. ஆடுகளோட ரோமத்தை மலிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு வழியா தன்னுடைய 4 ஆடுகளோட ரோமத்தை கொடுத்துட்டு திரும்பி அடுத்த வருஷம் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ அடுத்த வருஷமும் வந்தாச்சு. அந்த ஊருக்கு தான் போயிட்டு இருக்கான். வழியில அவனுக்கு ஒரே யோசனை, நாம அந்த பொண்ணை பார்த்து 1 வருஷம் ஆச்சு, இப்போ அவ நம்மளெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாளா? எவ்வளவோ பேரு அவ கடைக்கு வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க. அதோட இன்னொன்னையும் நினைச்சு பார்க்கறான். அது எப்படி அந்த பாலடைந்த சர்ச்ல இருக்கும்போது ஒரே கனவு 2வது முறையா வருது? ஒருவேளை பேய் குடியிருக்குமோ அப்படின்ற எண்ணம் அவனுக்கு தோணுது. சாண்டியாகோட அப்பாவுக்கு அவனை ஒரு பாதிரியார் ஆக்கணும்னு ஆசை. அந்த ஆசையில வேத பாடசாலையில சின்ன வயசுல படிக்க வைக்கிறாரு. ஆனா அதுல சாண்டியாகோக்கு விருப்பம் இல்லை இல்லையா? ஒரு நாள் தனக்குள்ள தைரியம் வரவழைச்சிட்டு சாப்பிடும்போது தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறான், எனக்கு பாதிரியார் ஆகணும்லாம் ஆசை இல்லை, ஊர் சுத்தி பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறதா சொல்லிட்டான். உடனே அவனோட அப்பா வயல்வெளியில இருந்து எடுத்த சில காயின்ஸை அவன் கையில கொடுக்குறாரு. கூடவே அவர் சொல்றாரு, இந்த உலகத்தை சுத்தி பார்க்கணும்னா ஆடு மேய்க்கிற வேலையை பார்த்தா தான் முடியும் அப்படின்னு சொன்னதும் உடனே ஆடுகளையும் வாங்கிட்டான். இந்த ரீசனை அந்த வியாபாரியோட மகள் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான். ஆனா அவனுக்கு வரும் கனவுகள் பற்றி கேட்கணும்னு ஒரு கைரேகை பார்க்குற சூனியக்காரி பாட்டி கிட்ட போறான். அவனுடைய கனவுகள் பற்றி சொல்றான். தன்னுடைய கனவுல எகிப்து பிரமிடுகளுக்கு செல்வது போலவும் அங்க ஒரு குழந்தை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறத பத்தியும், இங்க வந்தா உனக்கு புதைக்கப்பட்ட புதையல் கிடைக்கும்னு அந்த குழந்தை சொல்றதா சொல்றான். அப்ப அந்த பாட்டி, நீ உன் கையை கொடு அப்படின்னு சொல்லி வேகமா பார்த்துட்டு, நீ எனக்காக எதுவும் தர வேணாம், ஆனா உன்னோட கனவுல குழந்தை சொன்னது நிஜம், கண்டிப்பா புதையல் இருக்கு, உனக்கு அந்த புதையல் கிடைச்சா 10ல் 1 பங்கு எனக்கு நீ தரணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் முன்னாடியே சத்தியம் வாங்கிடுறாங்க. ஆமா, புதையல் எடுத்தா பார்ப்போம் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு கிளம்பிடுறான்.
இனிமே கனவை நம்பவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். போகும் வழியில ஒரு கடையில உட்காந்து வாங்கிய புது புத்தகத்தை படிக்க ஸ்டார்ட் பண்றான். அதுல முதல் பக்கத்திலேயே ஈமச்சடங்குகள் பண்ற மாதிரியான விவரணை இருந்தது. அவன் அருகில் அமர்ந்த ஒரு வயதான தாத்தா, இந்த புக்கா? இது ஒரு முக்கியமான புத்தகம்தான், ஆனா எரிச்சலா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சாண்டியாகுக்கு ஒரே ஆச்சரியம். அவருக்கு படிக்கலாம் தெரியுமா அப்படின்னு நினைக்கிறான். அந்த தாத்தா மேலும் சொல்றாரு, எல்லா புத்தகத்திலயும் சொல்ற மாதிரி தான் இருக்கு, ஆனா மக்களோட தலைவிதிய அவங்களே தீர்மானிக்க முடியலன்னு சொல்றாங்க. சாண்டியாகு சொல்றான், அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. ஏன் அப்பா என்ன ஃபாதிரியார் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டாரு. ஆனா எனக்கு இந்த ஊர் எல்லாத்தையும் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை தான் நான் இப்ப செய்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுறான். ஆமா, நீங்க எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறான். நான் சலம்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த தாத்தா. அங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, நான் தான் சலமோட ராஜான்னு சொல்றாரு. சரி, ஒரு ராஜா ஏன் ஆடு மேய்க்கிற பையன் கிட்ட பேசணும்னு கேட்குறான். உன்கிட்ட இருக்க ஆடுகள்ல 10ல் ஒரு பங்கை என்கிட்ட கொடு, உன் புதையலை கண்டுபிடிக்க நான் வழி சொல்றேன்னு சொல்றாரு. அது எப்படி? ஏன் கனவுல வந்தது இந்த தாத்தாவுக்கு தெரியும்? ஒருவேளை இவர் அந்த பாட்டியோட கணவரா இருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறான். உடனே அந்த தாத்தா ஒரு குச்சியை எடுத்து மண் தரையில எழுதுறாரு. அந்த பையனோட அப்பா பேரு, அம்மா பேருன்னு சொல்லி அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எழுதுறாரு. ஒரு மனுஷன் சிறு வயதுல இருக்கும்போது அவனுடைய இலக்கு ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணுவான். ஆனா நாட்கள் செல்ல செல்ல இலக்க அடையணுன்றது மாறி முடியாத ஒண்ணுன்னு அவங்களே நினைச்சிட்டு அதை விட்டுட்டு போயிடுவாங்க. நீ ஒன்றை அடைய விரும்பினால் அதில் வெற்றி பெறுவதற்கு இந்த பிரபஞ்சம் மொத்தமும் முயற்சி செய்யும். இதையெல்லாம் ஏன் நீங்க என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு கேட்குறான். ஏன்னா நீ உன்னுடைய இலக்க அடைய முயற்சி செய்கிற, ஆனா இப்போ எல்லாத்தையும் கைவிடணும்னு நினைக்கிற. அதனால உனக்கு உதவி செய்யணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்படின்னா புதையல் பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். நீ உன் புதையலை அடையணும்னா உன் ஆடுகள்ல 10ல் ஒரு பங்கு எனக்கு நீ தரணும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு புதையல் கிடைச்சா 10ல் ஒரு பங்கு தாரேன் அப்படின்னு சொல்றான். ஒரு பொருள் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அதை பங்கு போட நினைச்சா அந்த பொருளை தேடும் ஆர்வம் இல்லாம போயிடும். சரியா? நாளைக்கு இதே நேரம் உன்னை வந்து சந்திக்கிறேன். உன் ஆடுகள்ல 10ல் ஒரு பங்கை கொண்டு வா, புதையலை கண்டுபிடிக்கிற வழிய நான் சொல்லுறேன் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு. அடுத்த நாள் தன்னுடைய 6 ஆடுகளை அந்த தாத்தா கிட்ட கொடுத்துட்டு மீதி ஆடுகளை தன்னுடைய நண்பன் கிட்ட வித்துடுறான். புதையல் எங்க இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா கிட்ட கேட்குறான். எகிப்துல பிரமிடுகளுக்கு பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்றாரு. தன்னுடைய கையில் இருந்து 2 கற்களை கொடுக்குறாரு. இது பேரு யூரிம் தும்மிம். உன்னோட குழப்பமான நேரத்துல இது உனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மறைஞ்சும் போயிடுறாரு. எகிப்து இருக்கிற ஆப்பிரிக்காவுக்கு சாண்டியாகு வந்து சேர்றான். ஆடுகள் விற்ற பணத்தின் மூலமா பிரமிடுகளுக்கு போகணும்னு நினைக்கிறான். அப்ப ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடையில உட்கார்ந்துருக்கான். அவங்க பேசுற மொழிகள் எதுவுமே அவனுக்கு புரியல. திடீர்னு ஒருத்தன் இவன் கிட்ட வந்து ஸ்பானிய மொழியில பேசுறான். அவன் கிட்ட நான் பிரமிடுகளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி உதவி கேட்குறான். அங்க போகணும்னா சஹாரா பாலைவனம்லாம் தாண்டி தான் போகணும். அதுக்கு முதல்ல நம்ம ஒட்டகம்லாம் வாங்கணுமே, உன்கிட்ட அதுக்கேற்ற பணம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் எடுத்து கொடுத்துட்டான். அவன் ஏமாற போறான்றதையே தெரியாமலே 2 ஒட்டகம் வாங்க போறதா சொல்லிட்டு அந்த புதிய மனிதன் வரவே இல்லை. சாண்டியாகுக்கு என்ன பண்றதுனே தெரியல. தன்னுடைய பையில இருக்க யுரிம் தும்மிம் கிட்ட கேட்குறான். அந்த வயதான தாத்தா இன்னும் எனக்கு உதவி புரியுறாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆம்னு பதில் வருது. அப்போ ஒரு கடையின் வெளியில படுத்து தூங்கிடுறான். காலையில அந்த மிட்டாய் கடைக்காரரு மிட்டாய் எல்லாம் அடுக்கிட்டு முதல் மிட்டாய சாண்டியாகு கிட்ட கொடுக்குறாரு. மேலும் நடந்து போறான். வழியில ஒரு பளிங்கு வியாபாரியின் கடையில வேலை கேட்குறான். ஒரு நாள் மட்டும் நான் உங்க பொருள் எல்லாத்தையும் துடைச்சு தரேன், எனக்கு லஞ்ச் மட்டும் வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் கடையில துடைக்க ஆரம்பிச்சதும் எதுவுமே விற்காம இருந்த அந்த கடையில ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சாண்டியாகுக்கு வியாபாரி சாப்பாடும் வாங்கி கொடுத்துட்டாரு. நீ என் கடையில வேலை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சாண்டியாகவும் சரின்னு சொல்லிட்டு கடையில புது புது ஐடியாலாம் கொடுத்து கடையின் வருமானத்தை அதிகப்படுத்துறான். நிறைய சம்பாரிச்சதும் திரும்பவும் ஸ்பெயினுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட நிறைய பணம் வந்ததால ஸ்பெயின்ல போய் நான் ஆடு மேய்க்க போறதா சொல்லிட்டு கிளம்புறான். ஆனா அவனுடைய ட்ரீமும் ஒரு பக்கம் அவனுக்கு நினைவுல இருக்கு.
அப்போதுதான் பாலைவனம் வழியா ஒரு கேங்கு எகிப்துக்கு போக போறதா கேள்விப்படுறான். அதன் மூலமா நாமளும் போகலாம்னு முடிவு பண்றான். பல நாட்களா டிராவல் பண்ணி பாலைவனத்துக்கு போறாங்க. அங்க ஒரு போர் நடக்கிறதால மேலும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு பாலைவன சோலையிலே தங்கிடுறாங்க. அப்போ அவன் கூட வந்த ஒரு ஆங்கிலேயர், நான் இங்க ஒரு ஆல்கெமிஸ்ட பார்க்க வந்தேன்னு சொல்ல, அவர் யாருன்னு கேட்குறான். அவருக்கு எல்லா மொழிகளும் தெரியும் அப்படின்னு சொல்றான். அந்த பாலைவனத்துல கருப்பு உடை அணிந்த ஒரு பெண்ணு கிட்ட கேட்குறான், ஆல்கெமிஸ்ட்னா எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பெண்ணும் கையை நீட்டிட்டு உடனே கிளம்பிட்டாங்க. ஆனா சாண்டியாகுக்கோ உள்ளுக்குள்ள ஒரு பரபரப்பு. அந்த பொண்ணையே நினைச்சிட்டு இருக்கான். எஸ், அந்த பொண்ணு மேல காதல் கொள்றான். மறுநாள் அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுறான். உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு என் பேர் ஃபாத்திமான்னு சொல்ல தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறான். தன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்றான். கூடவே நான் ஒரு கனவை தேடி வந்ததாகவும், ஆனா அதை விட இப்போ நீதான் எனக்கு முக்கியம்னு சொல்றான். நீங்க சொல்றது எனக்கு புரியுது, எனக்கும் உங்களை பிடிச்சிருக்குதான். ஆனா நான் உங்க கனவுகளை மதிக்கிறேன். நீங்க தொடர்ந்து சென்று உங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்ணுங்க. இந்த காற்று மணல் திட்டுகள் வேணா மாறலாம், ஆனா பாலைவனம் எப்பயுமே மாறதே இல்லை. அது போலதான் நம்ம 2 பேரோட காதலும் அப்படின்னு சொல்றா ஃபாத்திமா. நான் உனக்காக திரும்பி வருவேன்னு சொல்லிட்டான் சாண்டியாகோ. யோசிச்சுட்டே வானத்து மேல பார்க்குறான். மேல 2 பருந்துகள் சண்டை போடுது. இவன் சகுனங்களை நம்புறவன். ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னு நினைக்கிறான். இத அவன் கூட வந்த ஒட்டகம் ஓட்டிக்கிட்ட சொல்றான். இத என்கிட்ட சொல்றதை விட தலைவர்கள் கிட்ட சொல்லுங்க, அப்பதான் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி தலைவர்கள் கிட்ட கூட்டி போறான். அப்போ அங்க உள்ள தலைவர்கிட்ட போர்ப்படை வந்துட்டு இருக்கிற காட்சி ஒன்று தென்பட்டதா சொல்லுறான். சரி, நீ சொல்றது சரினா போர்ல எதிரிகள் சாகுற ஒவ்வொரு 10 தலைக்கும் ஒரு தங்க காசு வீதம் உனக்கு கிடைக்கும். ஒருவேளை நாளைக்கு எதுவுமே நடக்கலைன்னா ஆயுதங்கள்ல ஒன்று ஓ மேல பாயும் அப்படின்னு சொல்றாரு. சாண்டியாகு எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கான். அவன் சொன்ன மாதிரியே பாலைவன சோலைய படையெடுத்து ஒரு கூட்டமே வருது. சாண்டியாகு கொடுத்த எச்சரிக்கையினால பாலைவன சோலை வெற்றி பெற்றுச்சு. தலைவர் சொன்னபடி 50 தங்க காசுகளை சாண்டியாகுக்கு கொடுத்துருக்காரு. கூடவே ஆலோசகராகவும் இருக்க சொல்லி கேட்கிறாரு. ஒரு நாள் அல்கெமிஸ்டோட கூடாரத்துக்கு வெளியே உட்கார்ந்துருக்கான். அப்ப ஆல்கெமிஸ்ட் அங்க வந்து, நீ ஏன் இங்க இருக்கன்னு கேக்குறாரு. ஆதிவாசிகளுக்குள்ள சண்டை நடக்குது, அதனால இங்க இருக்க வேண்டியதாயிற்றுன்னு சொல்றான். ஆமா, நீங்க யாருன்னு கேட்க, நான் தான் ஆல்கெமிஸ்ட்னு சொல்றாரு. உங்களை தான் அந்த ஆங்கிலேயர் தேடிட்டு இருந்தாரே அப்படின்னு சொல்ல, நான் ஏற்கனவே அவனை பார்த்துட்டேன், அவருக்கு சொல்ல வேண்டியதும் சொல்லிட்டேன். ஆனா நீ புதையலை தேடி போகாம இங்க ஏன் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, எனக்கு புதையல் ஆல்ரெடி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே 50 தங்க காசுகளும் ஃபாத்திமாவும் ஏன் கூட தான் இருக்காங்க. நானும் இப்போ என் ஊருக்கு போனால் பணக்காரன் தானே அப்படின்னு சொல்கிறான் சாண்டியாகு. மகாபாரதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி ஆல்கெமிஸ்டும் சாண்டியாகு கிட்ட அவனுடைய கோல் பற்றி எடுத்து சொல்கிறாரு. இதை பாரு, இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு உனக்கு அந்த புதையல் பற்றின ஞாபகம் வந்தால் நீ அதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு யோசிப்ப. இந்த ஃபாத்திமா உனக்காக எத்தனை வருஷம் வேணா காத்திருப்பா, ஆனா நீ உன் புதையலை தேடி கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்றாரு. உடனே ஃபாத்திமா கிட்ட போய் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஆல்கெமிஸ்டும் சாண்டியாகவும் குதிரையில புறப்படுறாங்க. ஆல்கெமிஸ்ட், எப்படினாலும் நான் கொஞ்சம் தூரம் தான் உன் கூட வர முடியும் அப்படின்னு சொல்லி வழியில ஆல்கெமிஸ்ட் கிட்ட இருந்து நிறையவே கத்துக்கிறான். அப்போ வழியில பாலைவனம், காற்று, சூரியன்னு எல்லார்கிட்டையும் பேசுறான். ஒரு நாள் மதிய குப்த மடத்தை அடையிறாங்க. ஆல்கெமிஸ்ட், நீ இப்போ இருந்து தனி ஆளு, இன்னும் 3 மணி நேரத்துல பிரமிடுகளை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடத்துல இருக்க கிச்சன்ல போய் தங்கம் செய்து அதை 4 பாகமா பிரிச்சு அதுல ஒரு பாகத்தை மடத்துல இருக்க ஒரு வயதானவர்கிட்டையும், சாண்டியாகு கிட்ட ஒரு பங்கும் தனக்கும் ஒரு பங்கும் எடுத்துட்டு மீதி ஒரு பங்கை மடத்துல இருக்க வயதானவர்கிட்ட கொடுத்து சாண்டியாகு திரும்பி வரும்போது இதை கொடுக்க சொல்லி சொல்றாரு. இருவரும் அவங்க குதிரையில போறாங்க. எஸ், சாண்டியாகு அவனோட கனவுல வந்த இடத்த அடைஞ்சிட்டான். அவனோட கண்கள்ல நீர் ததும்புது. அவன் முன்னாடி எகிப்து பிரமிடுகள் தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துல எங்க புதையல் இருக்கு அப்படின்னு ஒரு குழப்பம். அந்த இடத்துல ஒரு வண்டு மணலை தோண்டிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா நகருது. இதை பார்த்த சாண்டியாகு அந்த இடத்த தோண்ட ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஒரு சில முகமூடி கொள்ளைக்காரங்க சாண்டியாகுவை போட்டு அடிக்கிறாங்க.
அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கிழிச்சிட்டாங்க. அந்த கூட்டத்துல ஒருத்தன், இங்க நீ எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறான். நான் இங்க என் கனவுல வந்த புதையலை தேடி வந்தேன் அப்படின்னு சாண்டியாகோ சொல்ல, அவனை விட்டுடுங்க, அவன் ஒரு பைத்தியம், கனவுல வந்ததை நம்பி இவ்வளவு தூரம் வந்திருக்கான்னு சொல்லி சிரிக்கிறான். இதோ பார், எனக்கும் கூட தான் இந்த இடத்துல தூங்கும்போது ஸ்பெயின்ல ஒரு சர்ச்சில் அத்தி மரத்துக்கு அடியில புதையல் இருக்கிறதா கனவு கண்டேன். நான் அதையெல்லாம் நம்பி போயிட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். சாண்டியாகுக்கு இப்பதான் எல்லாமே புரிஞ்சது. அப்போ புதையல் இருக்கிறது நான் படுத்து தூங்குன அந்த சர்ச்சிலையா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுட்டான். கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட ஓட கிளம்பிட்டான். போகும் வழியில ஆல்கெமிஸ்ட் மடத்துல கொடுத்த தங்கத்தை வாங்கிட்டு அதை வச்சு ஊருக்கு கிளம்பிட்டான். ஸ்பெயின்ல இருக்க சர்ச்சில் புதையலை தோண்டி எடுத்துட்டான். நிறைய தங்க காசு. பார்த்தது ரொம்பவே சந்தோஷம். 10ல் 1 பங்கை சொன்ன மாதிரியே அந்த சூனியக்கார பாட்டிட்ட கொடுத்துட்டு தன்னோட ஃபாத்திமாவை தேடி போயிட்டான். இதோட கதையும் முடிஞ்சிருச்சு. நம்மளோட எண்ணத்தை நோக்கி நம்ம போனா இந்த உலகம் கண்டிப்பா நமக்கான பாதையா வகுத்து கொடுக்கும்னு சொல்லிட்டு நானும் கிளம்புறேன். நன்றி.